வராகி தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது. என் தங்கமே, நான் உன்னோடு இருப்பதால் நீ அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய். நான் உனக்கு ஜெயம் தருவேன். கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே. அது உன் பூர்வ ஜென்ம கர்மா. இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கிறாயோ அதே போல கஷ்டத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்று என் மீது போட்டுவிடு. அனைத்தையும் உன் அன்னை நான் பார்த்து கொள்கிறேன். வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்படுகிறாய். அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அம்மா? என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்படுகிறாய். உன் அம்மா நான் இருக்கிறேன். அச்சம் எதற்காக? உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிரச் செய்ய உன் அம்மா நான் இருக்கிறேன் தங்கமே. உன் படிப்பு, அறிவு, திறமைக்கு உனக்கு முன்னேற்றத்தை நான் தருவேன். கர்ம வினையை கண்டு பயப்படாதே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்த்து நீ வெற்றியும் பெறுவாய். அது என்னை வழிபடுவதால் சாத்தியமாகும் என்று நம்பு. உன் வாழ்வில் நினைத்தது எல்லாம் நடக்கும். உன் மனதில் கோபம், ஆதங்கம், வெறுப்பு என எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி நிம்மதியை இழக்கிறாய்? ஒரு நிமிடம் உன் மனதை அமைதிப்படுத்த போராடுகிறாய். உன்னை அழுத்தும் அனைத்தையும் அறிந்தவள் நான். நான் உன் மனதிலும் உன் உலகத்திலும் உனக்காக வாழ்கிறேன். நான் எப்படி வெறுமையாய் நின்று கொண்டு இருப்பேன்? கையில் சூடுபட்டாலே தாங்காத உன் மனம் கொதிக்கின்றது. உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலுவிழக்க செய்கிறது. மனதில் பலமில்லாமல் நீ தவிக்கின்றாய். உன் மனதில் உள்ள குமுறலும் நான் அறிவேன் குழந்தையே. ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்கிறாயா? கஷ்டம் யாருக்கு இல்லை? படைத்து காக்கும் இறைவனுக்கும் கஷ்டம் இருக்கிறது. நீ முந்தைய கர்ம வினையால் அவதிப்படும் போது, என் நாமத்தை உச்சரிக்கும் போது யாகத்தில் எரிகின்ற தீ போல உன் கர்ம வினைகள் எரிந்துவிடும். என் நாமமே உனக்கு பாதுகாப்பு கவசமாய் இருக்கும். அதை தாண்டி வேறு எதுவும் உன்னை தீண்டாது. முட்களால் குத்தி காயப்பட்ட உன் பாதம் இனிமேல் மலர்மேல் நடக்கப் போகிறது. நீ ஒரு காரியத்திற்காக போகிறாய் என்றால் உனக்கு முன்னே சென்று உன் தேவையை பூர்த்தி செய்து காரியத்தை நான் முடித்து வைத்திருப்பேன். அதனால் நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் வந்து விட்டது. நீ தேடி அலைந்தது எல்லாம் இனிமேல் உன் கையில் வந்து சேரும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது. உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பும் உன் அன்னையான எனக்கு உள்ளது. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் குழந்தையே. இதுதானா வாழ்க்கை என்பதை 2 கோணங்களில் பார்வையிடு. உன்னிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்களாகட்டும், செயலாகட்டும், அவற்றை நீ செய்து எதை பெறப்போகிறாய்? நம் உயிரே நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் எதிர்மறை இன்னல்கள், தோல்வி, அவமானம், இந்த போராட்டம் எல்லாவற்றையும் தாண்டி உன் இலக்கில் நீ நிற்பது என்பது எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார். கோபமோ, கவலையோ, வருத்தமோ, பகையோ, விரோதமோ, இவற்றிற்கு பதிலாக உன்னை நீ மேம்படுத்து. உனக்குள்ளே உன் மனதில் நிறுத்திய உன் அன்னை எப்படி உனக்கு தவறான வழியை தருவேன்? ஒரு பக்கம் இதை செய்யலாம் என்று தோன்றும், இன்னொரு பக்கம் இதை செய்தால் நிம்மதி இருக்காது என்று தோன்றும். மனிதனுடைய இயல்பான புத்தியின் நிலை நிம்மதி பற்றி யோசிக்காது. இதை ஆராய்ந்து பார்க்கத்தான் யோசிக்கும். அவற்றால் நாம் இழப்பது என்னவோ நம் நிம்மதியைத்தான். உன்னை வழி நடத்துபவள் உன் அகிலமாயிருக்கும் உன் அன்னையான நான். எதுவும் தப்பாய் போகாது என்ற நம்பிக்கையோடு எதையும் யோசிக்காமல் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. அதற்கு மேலாக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னிடம் நான் என்றைக்கும் சொல்வது அதுதான். எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் அதை நொடிப்பொழுதில் நான் அகற்றிவிடுவேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக, அப்பாவாக இருந்து உன்னை நான் அரவணைத்து காப்பேன். உன் வாழ்வில் நான் வந்துவிட்டதை உன்னால் உணர முடிகிறதா? உணர முடியவில்லை என்றால் சில தினங்கள் பொறுத்திரு.
உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ வருந்தினாயல்லவா? இப்போது அனைவரது முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடப் போகிறது. உன் இல்லத்தில் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சியடையப் போகிறீர்கள். உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய் குழந்தையே. மகிழ்ச்சியாக இரு. இது உன் அன்னையின் வாக்கு. நீ அனைத்திலும் இருந்து வளர்ச்சியடைவாய். நான் அடைய வைப்பேன். உலக நியதிக்கு கட்டுப்பட்டு தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்து. நீ உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் காட்டிக்கொள்ளாதே. சிலர் உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள். யார் உன்னுடைய உண்மையான நலம் விரும்பி என்பதை புரிந்து கொள். நம்பிக்கையோடு இரு. உன்னை சுற்றியுள்ளவர்களும் உன் அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் வரும். உன்னுடைய விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக நீ துணையாக இருக்கிறாய். அதுவே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. உன்னை அவமதிப்பவரைக் கண்டு ஒருபோதும் விரக்தியடையாதே. அவர்களே அதிர்ச்சியடையும் அளவுக்கு நீ அசாதாரண சக்தியோடு அவர்கள் முன் வளர்ச்சியடைவாய். என் கருணை பார்வை உன்மீதே இருக்கிறது. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி நீ போய்க் கொண்டு இரு. யாரோடும் போட்டியிடாதே. மற்றவர்களையும் போட்டியிடவும் ஊக்குவிக்காதே. யாரையும் இகழ்ந்து பேசாதே குழந்தையே. எவரையும் துச்சமாக கருதாதே. யாரையும் ஜாதி, உணவு பழக்க வழக்கங்களை வைத்தோ மற்ற நடைமுறை செயல்களை வைத்தோ எடை போடாதே. எல்லா உயிர்களும் இந்த பிரபஞ்சத்தில் சமம் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். ஒருவர் உன்னை காயப்படுத்தியதற்காக உன் மீது அன்புள்ளவர்கள் மேல் அந்த கோபத்தை காண்பிப்பது தவறு. அந்த கோபத்தையும் எரிச்சலையும் விடு. நம்பிக்கையானவராக அவர்களுக்கு நீ இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்கான உண்டான தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும். நிம்மதியோடும் நீ சந்தோஷத்தோடும் வாழ்வாய். அதற்கு உன் அன்னையான நான் பொறுப்பு. வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சறுக்கல் தோன்றுகிறது. அது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே நடத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் மன வலிமையோடு நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றிற்கு வரும் தடையை எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடனும் கூடிய நம்பிக்கையோடு செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய். உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே. அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். நீ நடுவில் நிர்கதியாய் நிற்பதைப் போல உணர்வாய். நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியோடு எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான். உன்னை நான் என்ற உன் அன்னையான நான் தாங்குகிறேன் என்பதை நீ மனமாற உணர்வாய். எதற்கும் மஞ்சாதே. எதையும் துணிந்து எதிர்த்து நில். உனக்கான என் துணை என்றும் உனக்கு உண்டு. உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கும் என் குழந்தையே. அதற்கு நான் பொறுப்பு. நீ மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். உன் பாதையில் நீ உறுதியாக இரு. பிறர் சொல்வதை கேட்டு என்றும் மயங்கிவிடாதே. முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வை என் குழந்தையே. உனக்கு உன் அன்னை வராகித்தாயான நான் பொறுப்பு. எவன் ஒருவன் எப்போதும் என்னை அவன் மனதில் இருத்தி எனக்கு நிவேதனம் செய்யாமல் உணவை ஏற்க மாட்டானோ நான் அவனுடைய அடிமை.